இங்க நம்ம ஹீரோ ரம்யான்ற பொண்ணு 5 வருஷமா லவ் பண்ணி பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட எப்படியோ நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இப்போ 2 பேருமே ஜாலியா கார்ல பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு லாரி கார வந்து இவங்க காரை இடிச்சிடுறான். அந்த ஆக்சிடென்ட்ல அந்த பொண்ணு அங்கேயே இறந்து போயிடுறா. நம்ம ஹீரோ இப்போ கோமால இருக்காரு. இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கண்ணை முழிச்சு பாக்குறாரு. ஆனா ரம்யா மறக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்பதான் அவன் அபார்ட்மெண்ட் பக்கத்துல அஞ்சனான்ற பொண்ணு குடியேறா. இப்போ 2 பேரும் பார்த்து நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸும் ஆயிடுறாங்க. அஞ்சனா பெங்களூர்ல இருக்கப்போ ஒரு பையனை லவ் பண்ணிருப்பான். அந்த பையன் அந்த பொண்ணு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றத வீடியோ எடுத்து அதை ஆன்லைன்லயும் அப்லோட் பண்ணிடுறான். அதனால ரொம்ப டிப்ரெஷன் ஆகி தான் சென்னைக்குமே வந்திருப்பா. இதெல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி இப்போ பயங்கரமா ஃபீல் பண்றா. அதை கேட்ட ஹீரோ ஒரு ஹேக்கரை பிடிச்சி ஆன்லைன்ல இருக்க அந்த வீடியோ டெலிட் பண்ணிருப்பான். அதனால அஞ்சனாவுக்கும் நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சி போய் இப்போ 2 பேருமே லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ரம்யாவை மறக்க முடியாம இருக்க நம்ம ஹீரோ இப்போ அஞ்சனாவை அடிக்கடி ரம்யான்னு சொல்லி கூப்பிட்டுறாரு. அதனால அஞ்சனாக்கு பயங்கரமா கோவம் வருது. அது மட்டும் இல்லாம ரம்யா நம்ம ஹீரோக்காக ஒரு டைரி ரெடி பண்ணிருப்பா. இப்போ அதுவும் கையில கிடைக்குது. அது படிக்க படிக்க நம்ம ஹீரோக்கு ரம்யாவோட நினைப்பு தான் அதிகமாகுது. இது தெரிஞ்சுக்கிற அஞ்சனாவும் ஒரு கட்டத்துல பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுறா. அஞ்சனோட நிலைமையை புரிஞ்சுக்கிற ஹீரோவும் அவ கண்ணு முன்னாடியே ரம்யாவோட டைரியை தூக்கி போட்டுறாரு. என்னால எந்த அளவுக்கு ரம்யா மறக்க முடியலன்றது உண்மையோ அந்த அளவுக்கு நான் லவ் பண்றது உண்மைன்னு சொல்லி அந்த பொண்ணை எப்படி சமாதானப்படுத்தி கடைசியா ஒரு வழியா கல்யாணமும் பண்ணிக்கிறாரு.